the variance of the binomial distribution, variance of the binomial distribution. So binomial distribution நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லினா the sigma square equal to the variance of x that should be equal to the np1 minus p. It is easily provable. நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பும்போது என்ன செய்யறேன்னா அந்த டெரிவேஷனோட இதை அனுப்பிச்சிடறேன். இப்போ இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா we are going to discuss about the Poisson distribution. Poisson distributions. ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்னா எந்தெந்த சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் எனி ரேண்டம் ஈவெண்ட் அக்கர் at a certain rate over some time. At a certain rate over a time. ஸோ எந்த ரேண்டம் ஈவெண்டாலும் ஒரு பர்டிகுலர் ரேட்ல வந்து என்னன்னா ஒரு ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம்ல நடந்தா அதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி the hourly number of customer arriving at the bank, இது வந்து பாத்தீங்கன்னா it will be constant. The hourly number of customers arriving at the bank. இதுக்கு வந்து என்ன டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி the daily number of accident on a highway, daily number of accident, the daily number of accident occurs on a particular highway. ஈவன் நம்ம என்ன செய்யலாம்னா விழுப்புரம் டு சென்னை கண்டிப்பா டெய்லி வந்து ஆவரேஜ் 2 ஆக்சிடென்ட்னா டெய்லி 2 ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ த மீன் இஸ் கான்ஸ்டன்ட் இதுல. ஸோ ஆன் ஏ பர்டிகுலர் ஹைவே. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் த ஃபியூ எக்ஸாம்பிள் வேர் we can use our Poisson distributions. அதே மாதிரி the number of hourly number of access of a particular web server. சப்போஸ் நம்ம கூகுள் குரோம் இல்லைன்னா என்ன யூஸ் பண்ணுவோம்னா மைக்ரோசாஃப்ட் ஏஜ் இந்த மாதிரி நிறைய வெப் சர்வர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படின்னா the hourly ஒவ்வொரு அவருக்கும் எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து அதை ஆக்சஸ் பண்ணாங்க, அதான் the hourly number of access. So to a particular web server. நிறைய எக்ஸாம்பிள் இதே மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி இந்த நம்பர் ஆஃப் டைப்போஸ் இன் ஏ புக் மேக்ஸிமம் அது இருக்கலாம் இல்லாத இருக்கலாம். பட் நம்பர் ஆஃப் டைப்போஸ் இன் ஏ புக் பர் பேஜ், இன் ஏ புக் பர் பேஜ், ஒரு பேஜுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டைப்போஸ், அதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கு, அந்த டைப்பிங் மிஸ்டேக்ஸ். அதே மாதிரி மந்த்லி நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஹூ கேன் ஆப்சன்ஸ் இன் த லார்ஜ் நம்பர் ஆஃப் கமிட்டி. இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா அந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலா இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பர்டிகுலரா எப்போ யூஸ் பண்ணோம்னா the probability of observing an event is proportional to the length of the interval. அதாவது length of the interval அதிகமானா அந்த probability of observing event அதிகமாகணும், length of the interval குறைவானா அது குறைவாகணும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா the Poisson distribution. ஸோ length of the interval. ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா the Poisson. இந்த மெயினா இந்த கேஸ்க்கு we need to use the Poisson distribution.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the probability of observing two or more event in the interval approaches zero as an interval becomes smaller. அதாவது the probability of observing two or more event two or more event in an interval approaches zero as the interval becomes smaller. As the interval becomes smaller. Suppose நம்ம என்ன சொல்லணும்னா the number of accident per dayக்கு பதிலா number of accident the per hour இல்லைன்னா per minutes the number of accident per minutes in the national highway என்ன சொல்லணும்னா it is approaching zero. ஏன்னா நம்ம interval குறைய என்ன செய்யுதுன்னா the interval becomes smaller. The probability of observing two or more events in an interval approaches zero. அதுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா Poisson distribution யூஸ் பண்ணுவோம். இந்த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இன் ஜென்ரலா த பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் த ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அது யூஸ்வலா என்ன சொல்லணும்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன் that should be equal to the suppose the p of the x equal to x that should be equal to 1 by the lambda e to the power minus x by lambda. So this is the Poisson distribution, the generalized formula. The x, the random variable, goes from 0 to infinity. Here the mean of the distribution lambda equal to greater than 0. Given the lambda is the mean of the distribution. அதே மாதிரி x is a random variable. யூஸ்வலா நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷனை பிளாட் பண்ணோம்னா அதாவது நம்ம ஒரு நிமிஷம் இதை பிளாட் பண்ணலாம். ஒரே நிமிஷம் இதுல இன்னும் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இருங்க. இது ஆக்சுவலா லிட்டில் பிட் இது கிடையாது. அதாவது e to the power it is a minus lambda to the power x by x factorial. This is actually Poisson distribution. Yes, Poisson distribution actual formula. This is a probability density function. So here the x goes from 0 to infinity. The lambda is a mean that is greater than 0. This is actually the Poisson distribution formula. இங்க is நமக்கு என்ன the base of the logarithm of 3. X is a Poisson random variable. இது random variable of the Poisson distribution. Poisson distribution. இது மட்டும் கொஞ்சம் சின்ன சேஞ்ச், இது மட்டும் மாத்திக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாம்டா வந்து நமக்கு தெரியும் இட்ஸ் ஆவரேஜ் வேல்யூ, எக்ஸ் இஸ் ரேண்டம் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ண தெரியும். இந்த எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யறேன்னா லைக் ரேண்டம் வேரியபிள் x has Poisson distribution with the parameter lambda such that p of the probability of the random event x equal to 1 that should be equal to 0.2. So அவங்க என்ன கேக்குறாங்கன்னா டைம்ஸ் x 0.2 times the p of x equal to 2. அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் the probability of the random event when small x goes to 0. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளிசிட்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா the Poisson distribution சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கு Poisson distribution ஃபார்முலா என்ன தெரியும்னா the p of the random variable x equal to small x that should be equal to e to the power lambda minus lambda power x by x factorial. நமக்கு என்ன தெரியும்னா நமக்கு கொடுத்திருக்க ஈக்குவேஷன் படி the p of the probability of the random variable x equal to 1 that should be equal to 0.5 the probability of the random variable x equal to 2. அப்போ x equal to 1 நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா எங்கெங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன பண்ணா e to the power lambda power 1 divided by 1 factorial equal to 0.5. இங்க என்ன வரும் கேட்டீங்கன்னா e to the power minus lambda x வந்து இங்க 2. அப்போ lambda power 2 divided by 2 factorial. அதாவது நான் என்ன செய்யறேன்னா இந்த ஈக்குவேஷன்ல ரெண்டு பக்கமும் வந்து Poisson distribution அந்த p of x equal to small x அதுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். நமக்கு வந்து p of x equal to 0 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும் ஒண்ணு தான் வாட் இஸ் lambda மீன் தெரிஞ்சா முடிஞ்சிருச்சு. ஏன்னா மீன் வந்து நமக்கு இட்ஸ் unknown quantity, it's not given. So அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா we need to find the what is the mean. So அதுக்கோசரம் என்ன செய்யறோம்னா we are just writing the same formula என்னன்னா e to the power minus lambda power 1 divided by 1 factorial equal to 0.5 e to the power minus lambda square divided by 2 factorial. Anyway நமக்கு என்னன்னா இந்த e to the power minus lambda cancel பண்ணிடலாம். left hand side lambda power 1 வரும். right hand side நமக்கு என்ன வேணா இந்த 0.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1/2 into lambda square divided by 2 factorial வந்து 2. அப்போ நமக்கு right hand side என்ன கிடைக்குன்னா lambda square divided by 4. அப்போ நமக்கு என்ன செய்யலாம்னா we can cancel ஒரு lambda cancel பண்ணிக்கலாம். அப்போ left hand side என்ன இருக்குன்னா 1, right hand side lambda by 4. அப்போ mean என்ன கிடைக்குன்னா from the given information lambda equal to 4. So once lambda value mean கிடைச்சிருச்சுன்னா we can find the probability of the random variable x equal to 0. அப்போ நம்ம probability of the random variable x equal to 0 என்ன வரும்னா e to the power minus the lambda power x divided by the x factorial. அப்போ e to the power minus 4 lambda power x, so 4 power 0 divided by x factorial 0 factorial. இங்க small x ங்கிறது it's 0. அப்ப நமக்கு என்னன்னா anything power 0, அதாவது நல்ல கவனிங்க 0 factorial வேல்யூ 1, அதே மாதிரி anything power 0 the 4 power 0 அதனுடைய வேல்யூ 1. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா it is simply e to the power minus 4. ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா மட்டும் சொல்லுங்க. I think we have done some mistake. No, we didn't do any mistake. Am I right? So அப்போ நமக்கு என்னன்னா p of x equal to 0 that should be equal to e to the power minus 4. This is the answer. So கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா we are just from the known information we are deriving the unknown information. So இங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்னன்னா 0.2 0.5 எடுத்துச்சு. Anyway for 0.5 this is a correct answer. இங்க வந்து என்னன்னா क्वेश्चन மாத்திக்கலாம் 0.5. So 0.5 we can just using the formula we solve for the mean value. The mean value solve பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் unknown value கண்டுபிடிக்கிறோம். வேற எதுவுமே இல்ல. இது டைரக்டா கேட்டா நம்ம டைரக்டா சால்வ் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னன்னா the example 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா suppose the telephone calls arrive at an exchange. அதாவது ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு வரக்கூடிய டெலிஃபோன் கால் according to the Poisson distribution, according to the other accident telephone call இல்லைன்னா the number of absence இந்த மாதிரி கேட்டாலே Poisson distribution டக்குன்னு நம்ம ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். அவங்க கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ அது தேவையில்ல. ஸோ அப்பனா according to the Poisson process at a rate நம்ம என்ன lambda equal to 2 per minute. அதாவது
number of calls எவ்வளவு வருதுன்னா 2 calls per minute. That is the mean value. Lambda இங்கிறது mean. அப்ப நான் calculate the probability. Calculate the probability that exactly 2 calls, that exactly 2 calls will be received during each of first 5 minutes. During each of the first 5 minutes. First 5 minutes. First 5 minutes of the hour. ஒவ்வொரு அவருக்கும் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல வர அந்த எக்ஸாக்ட்லி 2 கால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவுன்னு கேட்கறாங்க. ஏன்னா நமக்கு மீன் கொடுத்துறாங்க பாரு, மினிட்ஸ்க்கு எவ்வளவுனா எனக்கு வந்து லாம்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் 2 calls per minute வருது சொல்றாங்க. அதான். ஆனா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா the probability of the x equal to 2 calls, exactly 2 calls per hour, 2 calls for the first 5 minutes of the hour என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு Poisson distribution formula என்ன இருக்குன்னா the p of x equal to 2 that should be equal to e power the lambda power x by x factor. இங்க xங்கிறது இங்க கொடுத்துட்டாங்க small x, lambdaங்கிறது கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுவும் நமக்கு தெரியும் it's a 2. அப்ப என்ன வரும்னா e to the power minus 2 power 2 by 2 factorial. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா the p of the x equal to 2 that should be equal to e power minus 2 4 by 2. அப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 e power minus 2. பட் நம்ம என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்ல எக்ஸாக்டா 2 கால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஹவர்லயும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா the let m be the number of minutes அப்போ நமக்கு என்னன்னா எக்ஸாக்ட்லி 2 கால் in the m minutes, அந்த அதாவது number of minutes among the 5 minutes, among 5 minutes consider. So now during these 5 minutes we need to get exactly 2 calls. During 5 minutes we need to get exactly 2 calls. 2 calls in the first 5 minutes every hour. அப்போ the distribution binomial அதாவது Poisson distribution parameter என்ன வரும்னா யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா now this kind of probability it will become exactly ன்னு சொல்லும்போது நமக்கு என்ன it will become the binomial distribution. நம்ம ஹார்ட்வேர் தியரி போவேனா. so the distribution with parameter இங்க வந்து பாத்தீங்கன்னா the probability distribution the p 2 e power minus 2 நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப எக்ஸாக்ட்லி இந்த 5 minutes to call னா the p of m equal to 5 minutes. We need to get the 2 call. That should be equal to நமக்கு ஆக்சுவலா என்னன்னா NCR ஃபார்முலா போடணும். அதாவது 5 ஓகே. இந்த ப்ராப்ளம் வந்து நான் என்ன செய்யறேன்னா we will discuss it in later. ஏன்னா கொஞ்சம் நான் இங்க கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்கேன். Exactly 2 call will be received. So ஆக்சுவலா இது என்ன வரும்னா ஃபார் எக்ஸாக்ட்லி 2 கால் வரும்போது ஏன்னா நமக்கு இது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது எப்படி அப்ரோச் பண்ணனா
அதாவது நமக்கு the probability of getting for the 2 calls in a minutes வந்து பாத்தீங்கன்னா this is answer. பட் இந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வரும்போது நமக்கு என்ன இருக்குன்னா the probability of getting 2 calls in m equal to 5 minutes வரும்போது நம்ம என்ன சொல்லலாம், per minutesக்கு இவ்வளோ, அதாவது 2 e to the power minus 2 power m. So that is the probability of getting exactly 2 calls in m minutes. இங்க m equal to என்னன்னா 5 minutes. அப்போ என்ன வரும், 2 e to the power minus 5 it is equal to 5. அப்போ நமக்கு என்ன வரும்னா it is 2 power 5 e to the power 2 5s are minus 10. அப்போ நமக்கு என்ன வரும்னா 32 e to the power minus 10. So the probability of exactly 2 calls in m to first 5 minutes of the hour, that should be equal to இது approximately எவ்வளவு வரும்னா 0.0014. So இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா exactly not 2 calls per minutes, பட் நமக்கு in first 5 minutes தான் நமக்கு தேவை. அந்த first 5 minutesல exactly 2 call வரதுக்கு வந்து we need to just power m the obtained probability. ஒரே நிமிஷம். இதான் பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன். இதுல எப்படி இன்னும் கொஸ்டின் நமக்கு, அதாவது இதெல்லாம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம், பட் நம்ம சயின்ஸ் டிஆர்பி பொறுத்தவரையும் எப்படி கேட்க சான்சஸ் இருக்குன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ, அதுலனா நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி தான் மேக்ஸிமம் 10 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு. மேபி நியூமெரிக்கல் டைப்ல இந்த மாதிரி கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணா இதே பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணி என்னன்னா consider the exponential distribution. Consider the exponential distribution which has density function நமக்கு என்ன இருக்குன்னா the f of x that should be equal to 1 by lambda e to the power minus x by lambda. இங்க வந்து என்னன்னா x is greater than 0, less than or infinity, where lambda the mean equal to greater than 0. It's looking like பாத்தீங்கன்னா Poisson distribution. நமக்கு என்ன கேட்டுட்டாங்கன்னா calculate or compute the expectation value of x இதான் கேட்டாங்க. இந்த மாதிரி தான் அடிக்கடி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பிக் கொஸ்டின் கேட்டா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ மீன் இதோட கேட்க சான்சஸ் இருக்கு. நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஃபார்முலா தெரியும், ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். The expectation value of the random variable x equal to the small x that should be equal to நமக்கு என்ன வரணும், இன்டெக்ரல் இங்க கொடுத்திருக்க லிமிட்டை போட்டுக்கணும். The random variable goes from 0 to infinity, the x time the f of x dot dx. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா the formula. அதாவது average வேல்யூனாலே the density probability density function and the average value இந்த random variable மல்டிப்ளை பண்ணி we need to integrate. இதுதான். சோ அப்ப நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா இன்டெக்ரல் 0 to infinity the x f of x என்னன்னு பாத்தீங்கன்னா it is 1 by lambda e to the power minus x by lambda it is dx. அப்போ நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா 1 by lambda கூட நம்ம என்ன செய்யலாம்னா காமனா வெளியில எடுத்துக்கலாம். இன்டெக்ரல் 0 to infinity the x e to the power minus x by lambda dx. இதுக்கு வந்து என்னன்னா நமக்கு ஆல்ரெடி டைரக்ட் ஃபார்முலா இருக்கு, அது தெரிஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு என்னன்னா ஒரு ஃபார்முலா தெரியும், 0 to infinity t power n e to the power minus at equal to n factorial a power n plus 1. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த இதை டெரிவ் பண்ணிருப்போம் நினைக்கிறேன் இந்த ஃபார்முலா. இது வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா. ஐ திங்க் இட்ஸ் ரைட் ஃபார்முலா.
அப்போ வந்து நமக்கு என்னன்னா 1 by lambda equal to இங்க என்ன இருக்குன்னா x to the power 1. நீங்க இல்லைன்னா நம்ம there is one more method. இந்த ஃபார்முலா தெரியனா நீங்க u dot dv ஃபார்முலா இதை யூன்னு எடுத்துக்கோங்க, இதை டிவின்னு வச்சுக்கோங்க. இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கீங்க. அப்போ வந்து நமக்கு என்ன வரும்னா 1 ஃபேக்டோரியல் பை இங்க ஏங்கிற பொசிஷன்ல என்ன உட்காந்துருக்குன்னா இட் இஸ் 1 by lambda. அப்போ 1 by lambda ஹோல் பவர் 1, அந்த பவர் 1 n plus 1. அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 plus 1. அப்போ என்ன வரும்னா 1 by lambda பிராக்கெட்ல 1 by lambda square. அப்ப நமக்கு என்னன்னா 1 by the fraction என்ன வரும்னா it goes to the numerator by lambda. அப்போ ஒரு lambda cancel ஆயிடும், it is lambda. அப்போ given probability distribution function, the expectation value of the random variable என்ன இருக்குன்னா that should be equal to the mean value of the function. So that is a beautiful answer. நீங்க even the u dot integration by parts யூஸ் பண்ணாலும் we will get the same answer. So same answer can be arrived by the integral u dot dv method. அதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னன்னா கேட்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மீன் மட்டும் கேட்க மாட்டாங்க, வேரியன்ஸும் கேட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்னன்னா ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு வேரியன்ஸ் நாம கண்டுபிடிச்சு பார்க்கலாம். மேபி இதுக்கே நம்ம கண்டுபிடிக்கலாமே, ஏன்னா இங்க வந்து என்னன்னா இப்ப மீன் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபார் த சேம் கிவன் ஃபங்க்ஷன் த வேரியன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மீன். த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா மீன் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் த வேரியன்ஸ்? The variance. So the variance of the function எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? அதாவது the variance of the any random variable x that should be equal to the average value of the x square, the random variable, minus the average value of the x whole square. This is the variance of the function. ஏன்னா இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா it's expectation value. இது வந்து பாத்தீங்கன்னா the expectation value of the x square, not a random variable. It's a square of the random variable. So இந்த ரெண்டுத்தையும் subtract பண்ணா we will get the variance of the random variable. So this formula is a generalized formula. இது வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணோம்னா the uncertainty principle கண்டுபிடிக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது the uncertainty in momentum, uncertainty in the position. This is a standard deviation. நாங்க வரும்போது திரும்ப உங்களுக்கு நான் ரிமைண்டர் கொடுக்குறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம் when we are dealing with the uncertainty relation. இப்போதைக்கு நம்ம இது என்னன்னு பார்த்துக்கலாம். வேரியன்ஸ்னா e of x square minus e of x whole square. நம்ம e of x கண்டுபிடிச்சாச்சு, அது whole square ஈஸியா எடுத்துக்கலாம். இப்போ we need to find e of x square. So e of x square அப்படியே வேற ஒண்ணும் இல்லை, நீங்க அந்த லிமிட் போட்டுக்கு இந்த ரேண்டம் வேரியபிள் 0 to infinity வரையும் போகுது. இட்ஸ் x ஸ்கொயர் the probability density function dot dx. That's it. இங்க உள்ளார ஈக்கு உள்ளார என்ன கொடுத்துருக்காங்களோ, அது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கணும். எக்ஸ் கொடுத்துருந்தா எக்ஸ் போட்டுங்க, எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துருந்தா எக்ஸ் ஸ்கொயர் போட்டு f of x dot dx இது மாதிரி தராதீங்க. அப்போ நமக்கு என்ன வரும்னா integral 0 to infinity x square f of x நமக்கு தெரியும் என்னன்னா 1 by lambda e to the power minus x by lambda into dx. நமக்கு அது ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். 1 by lambda வெளியில எடுத்துக்கலாம். integral 0 to infinity the x square e to the power minus x by lambda dot dx. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இதுல யூஸ் பண்ண அதே ஃபார்முலா. இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும், இது u dot dv மெத்தட் யூஸ் பண்ணலாம், பட் 2 times யூஸ் பண்ணணும். So ரெண்டு வாட்டி யூஸ் பண்ணும்போது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். அதனால we can use a powerful tool, the formula 0 to infinity the x to the power n e to the power ax dot dx that should be equal to n factorial divided by a to the power n plus 1. That's it. இந்த இது தெரிஞ்சா போதும். மேபி இந்த வேரியபிள் வந்து அங்க வெவ்வேறு யூஸ் பண்ணிருப்போம், பட் the formula remains same. The limit is 0 to infinity. அதை மறந்துடாதீங்க. ஏன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் மட்டும்தான் it goes from 0 to infinity. Fourier transform minus infinity plus infinity. அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், we can use the formula e of x square that should be equal to நமக்கு 1 by lambda. இப்போ வந்து என்னன்னா
பவர் 2 இருக்கு. எனக்கு இங்க பதிலா என்ன இருக்கு 2 ஃபேக்டோரியல் டிவைட் பை இங்க x பக்கத்தால என்ன 1 by lambda. So 1 by lambda whole to the power 2 plus 1 என்ன வரும்னா 3. So அப்ப நமக்கு என்ன வரும்னா 1 by lambda 2 மேல 2 இருக்கு. கீழே 1 by lambda cube அது மேல போனா it's lambda cube. அப்போ ஒரு lambda கேன்சல் பண்ணிக்கலாம் 2 lambda square. So அப்பனா நமக்கு என்ன கிடைச்சிருச்சுன்னா the expectation value of x square என்னன்னு கிடைச்சிருச்சு. அதாவது random square of the random variable. So அப்பனா நமக்கு என்னன்னா the variance of the x the random variable equal to e of the x square minus e of x whole square. So அப்ப நமக்கு என்ன வரும்னா e of x square இப்பதான் கண்டுபிடிச்சோம், that is 2 lambda square. e of x வந்து lambda the whole square. So அப்ப நமக்கு என்ன வரும் 2 lambda square minus lambda square, the variance of the x equal to just what இங்க 2 lambda minus lambda square, it's simply lambda square. அப்போ the standard deviation of the இது வந்து பாத்தீங்கன்னா வேரியன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா என்னன்னா the standard deviation of the random variable x, அது வந்து பாத்தீங்கன்னா of the x is sigma, that should be equal to square root of the variance. அது மறந்துடாதீங்க, the square root of the variance of the random variable. அப்போ the sigma standard deviation equal to the square root of the lambda square. அப்போ sigma equal to square root of lambda square, square root cancel ஆயிடும், it will give the lambda. அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு என்னன்னா the standard deviation is equal to the mean. ஏன்னா நமக்கு மீனோட வேல்யூ the average வேல்யூட வேல்யூ என்னன்னா அதுவும் lambda, standard deviation it's equal to lambda. So இந்த இது ரெண்டு ஈக்குவலா இருக்க ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் என்னன்னு சொன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். அதை நம்ம நெக்ஸ்ட் இது பார்க்க போறோம். ஸோ நீங்க என்ன செய்யலாம்னா you can practice the one more problem. என்னன்னா இந்த ப்ராப்ளம் வந்து நான் போஸ்ட் பண்றேன், ஜஸ்ட் நீங்க என்ன செய்யறீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. மீன்வைல் இந்த வீக்கெண்ட் வந்து நமக்கு புக் ரெடி ஆயிடும், அதாவது கம்ப்ளீட் மேனுவல் ஒரு 250 ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமும் கொடுத்தாச்சு அதுல. ஸோ அதனால நீங்க எதுவுமே ஒரி பண்ண வேணாம். உங்களுக்கு நோட்ஸ் கம்ப்ளீட் நோட்ஸ் ஆல்மோஸ்ட் 200 பேஜ் வருது. நான் பிரிண்டிங்ல சொல்லிடுறேன், ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல ஒரு புக் ஸ்டாண்டர்டான புக்காவே அனுப்பி விட்டுறேன். எனி காம்படிட்டிவ் எக்ஸாம், நீங்க இப்போ வரப்போற எக்ஸாம் மட்டும் இல்ல, நீங்க எனி எக்ஸாம்ஸ் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இனிமேட் என்னன்னா கண்டென்ட் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்ம உங்களுக்கு அனுப்பி விடுறேன். ஸோ இட் will be useful for you people. இந்த ப்ராப்ளம் இப்போ நான் கொடுக்குற போற ப்ராப்ளத்தை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க மீன்வைல். ஸோ என்னன்னா இந்த எக்ஸாம்பிள் வேணா திஸ் எக்ஸசைஸ், அதாவது கன்சிடர் a density function. இந்த பிபிடி ஷேர் பிடிஎஃப் நான் அப்புறம் கடைசி ஷேர் பண்ணிடுறேன். கன்சிடர் the density function என்ன இருக்குன்னா the f of x equal to x, that should be equal to the p plus 1 x to the power p, where x greater than 0, less than or equal to 1, otherwise 0. The function is otherwise na, அதாவது இந்த 0 to 1 limit குள்ளார this is the value, but any other value, this is the value of the probability density function is 0. So அப்பனா calculate the variance. என்ன கேட்டாங்கன்னா calculate the variance. So the variance of x, what is the variance? அது ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. இங்க வந்து நம்ம இன்டகிரேஷன் லிமிட் வந்து என்னன்னா நல்லா நான் உங்களுக்கு ஐடியா மட்டும் கொடுத்துறேன். அந்த e of x equal to நீங்க என்ன போடுவீங்கன்னா இன்டகிரேஷன். இங்க வந்து ரேண்டம் வேரியபிள் எந்த இதுல இருந்து எது வரையும் போகுது, எனக்கு 0 to infinity இங்க கிடையாது, 0 to simply 1. அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா x dot கொடுத்திருக்க f of x into dx, that's it. அதே மாதிரி e of x square கண்டுபிடிக்கணும். e of x square வந்து இங்க கொடுத்திருக்க அந்த ஃபங்க்ஷன் ரேண்டம் வேரியபிளோட ரேஞ்ச் லிமிட்டா போட்டுக்கணும். 0 to 1 வந்து அந்த ரேண்டம் வேரியபிள் போகுது. x square into
இந்த கொடுத்திருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இந்த டென்சிட்டி ஃபங்க்ஷன் டைம் டி ஆஃப் எக்ஸ். இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சுன்னா யூ கேன் கால்குலேட் த வேரியன்ஸ். ஒரு 2 more ஸ்டெப் நீங்க என்ன கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும், அப்புறம் ஃபைனலா சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ அதனால நீங்க அதை பாத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். த நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இட்ஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நோன் அஸ் த கௌசியன் டிஸ்ட்ரிபியூஷன். It is known as Gaussian distribution. It's one of the continuous probability distribution. இது வந்து discrete probability distribution கிடையாது. This is the one of the continuous probability distributions. So அந்த மாதிரி கேஸ்க்கு வந்து மேக்ஸிமம் கௌசியன் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபார் தட் ஃபார் a random variable x follow the normal distribution with a mean lambda and the standard deviation sigma is like எப்படி டெனோட் பண்ணுவாங்கன்னா the probability distribution of the random variables that should be equal to the normal with the mean maybe lambda mu னு கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்க வந்து என்ன அது mu னு கொடுத்துக்கலாம். அப்போ mu is a mean as well as the variance வந்து பாத்தீங்கன்னா it's a sigma square. அதுதான் variance. Sigma is a random, that is a standard deviations. Yeah. Okay. Next, the probability density function இதுக்கு என்ன இருக்குன்னா normal distributionக்கு the probability density function that should be equal to என்ன வரும்னா the f of x equal to 1 by the square root of 2 pi the sigma square, that means variance or standard deviation square, times the exponential of minus x minus the mean x minus mu whole square by 2 sigma square. இது வந்து மெமரி பண்ணி வச்சுக்கீங்க, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் ஆகும். This distribution x goes from negative infinity positive infinity. இதை வந்து நீங்க பிளாட் பண்ணீங்கன்னா என்னன்னா the random variable is distributed around the mean. இது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் சிமெட்ரிக். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா பவர் ஸ்கொயர் இருக்கு. ஸ்கொயர் எடுத்தா எனக்கு வந்து நெகட்டிவோ பாசிட்டிவோ, சப்போஸ் x ஈக்குவல் டு மியூ, அப்ப எக்ஸ்போனன்ஷியல் என்ன ஆகும்னா 0 ஆயிடும். எக்ஸ்போனன்ஷியல் 0. அப்போ வந்து நமக்கு என்ன வரும்னா the height of the distribution function is maximum. அதாவது இதை பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நமக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். f of x equal to square root of 1 by 2 pi sigma square the exponential of minus x minus mu whole square by 2 sigma square. ஓகே, இதை நீங்க ஜஸ்ட் என்ன செய்யணும்னா பிளாட் பண்ணீங்கன்னா this probability density function பிளாட் பண்ணும்போது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா y axis f of x, x axisல random variable x. When
x equal to mu. அதாவது this is a mu னு வச்சுங்க சென்டர் x equal to mu. உங்களுக்கு என்ன ஆகும்னா இது வந்து 0. இது வந்து என்ன செய்றீங்கன்னா x மைனஸ் mu அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ நீங்க பிளாட் பண்றீங்க எங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் மைனஸ் மியூ பிளாட் பண்றீங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மியூனா இந்த எக்ஸ் மைனஸ் மியூ இங்க 0 வேல்யூ ஆயிடும். அப்போ இந்த மேக்ஸிமம் வேல்யூ என்ன வரும்னா this maximum value that should be equal to square root of 2 pi sigma square. அப்போ நான் என்ன செய்யலாம்னா we can go increase the x value to the positive of x minus mu. அப்ப x minus mu வந்து இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது இந்த பாசிட்டிவ் x minus mu ஆக்சிஸ்ல இங்க எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் the x minus mu whole square. அப்போ என்னன்னா it is decaying exponentially. Similarly for the left hand side நீங்க இங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல x இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகும்போது உங்களுக்கு ஏன்னா அகைன் ஹியர் இட்ஸ் a whole square பாசிட்டிவ் பட் முன்னாடி என்ன இருக்குன்னா நெகட்டிவ் சைன். அப்ப எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் மைனஸ் சம்திங் அப்போ இட் இஸ் டிக்ரீசிங் லைக் எக்ஸ்போனென்ஷியலி. இதுதான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா இட்ஸ் a normal or Gaussian distribution. இது வந்து பாத்தீங்கன்னா this is the normal or Gaussian distribution or Gaussian distribution. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது this is standard deviation. நல்லா கவனிங்க the full width at half of the maximum this is a deviation. அதாவது deviation நல்லா கவனிங்க இங்க வந்து மீன் வந்து 0 the mean the mu equal to 0. பாருங்க இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடும் it is equal area. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் பாத்தீங்கன்னா மேபி என்னுடைய கர்வ் சிமெட்ரிக்கலா இல்ல பட் நீங்க பிளாட் பண்ணி பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிமுலேஷன் ஈக்குவல் ஏரியா. அப்படின்னா இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அபவுட் த f of x equally to the right as well as the left. அப்போ மீன் இங்க 0வா இருக்கும். அதாவது இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல the mean equal to 0 from the curve. ஏன்னா ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆக்சிஸ் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆக்சிஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் வித் ரெஸ்பெக்ட் டு த மீன். பட் எது நான் ஜீரோன்னு கேட்டீங்கன்னா the variance variance of the random variable it is non-zero. அது என்ன சொல்லுதுன்னா how much the data points are deviated from the mean. இங்க இருந்து எவ்வளவு வந்து இந்த டேட்டா பாயிண்ட் வந்து deviate ஆயிருக்கு. So அதுதான் நம்ம என்ன சொன்னா the standard deviation is nothing but square root of the variance. அப்போ இந்த டேட்டா பாயிண்ட் வந்து மீனை பொறுத்து எவ்வளவு அளவு டிவியேட் ஆயிருக்கு ரைட் ஹேண்ட் சைடுலயும் சரி அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுலயும் சரி. அப்போ அது மெஷரிங் குவான்டிட்டி என்னன்னு கேட்டா இட்ஸ் a variance of the random variable. அதனால தான் நம்ம என்னன்னா சொல்லணும்னா the variance of equal to the average value of the x square. average value of the x square னா நீங்க நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல அந்த பாயிண்ட் ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ் மாறிடும். பாசிட்டிவ் மாறிடும். அதை எதுல இருந்து மைனஸ் பண்றோம்னா the mean அதாவது எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் த ரேண்டம் அந்த வேல்யூல இருந்து என்ன செய்யறோம்னா மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ this x square how much it is deviated from the mean அதை கண்டுபிடிக்கிறதா நமக்கு என்னன்னா the variance. அதை ஸ்கொயர் ரூட் பண்ணா that is a standard deviation. So இதுதான் பாத்தீங்கன்னா அந்த key concept of the normal distributions. இதுல வந்து பாத்தீங்கன்னா சில ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது கீ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். என்னென்ன கீ ப்ராப்பர்ட்டிஸ் பாத்தீங்கன்னா the distribution is symmetric. ஏன்னா இப்பதான் நம்ம பிளாட் பண்ணோம் symmetry மீனிங் என்னன்னா the distribution is symmetric about the mean. ஏன்னா மீனை பொறுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அந்த டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ த டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் symmetric about the mean mu. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா மீன் மீடியம்
மோட் ஆல் ஆர் ஈக்குவல். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். 1 மார்க்ல கேட்கலாம். த மீன், மீடியன் அண்ட் மோட் ஆல் ஆர் ஈக்குவல். What do you mean by mean? மீன்னா எனக்கு என்னன்னு தெரியும். மீடியன் அண்ட் தென் மோட். சோ ஒண்ணும் இல்ல, இப்போ இதான் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சுங்க. the f of x something. இங்க வந்து என்ன செய்யணும்னா ஒரு ரேண்டம் வேரியபிள் x. இப்போ வந்து என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் இப்படி வருதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி வருது. நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ எங்க வேணாலும் வரலாம். ஆவரேஜ் வேல்யூ, யூஸ்வலா ஆவரேஜ் வேல்யூனா என்னன்னா டோட்டல் பாயிண்ட் டிவைடட் பை தி டோட்டல் நம்பர். சோ டோட்டல் பாயிண்ட்ஸ் the number of number. அப்போ அது வந்து எங்க வரலாம்னா மேபி எங்க வேணாலும் வரலாம், இங்க வரலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கலாம், மீனா இருக்கலாம். இது வந்து நாட் a Gaussian distribution. நெக்ஸ்ட் திஸ் இஸ் a mean. மீடியன்னா என்னன்னு சொல்லுவோம்னா, மீடியனா இந்த டொமைன்ல சப்போஸ் இது வந்து டொமைன் வச்சுங்க, இது வந்து 0, இது 1 2 3 4 5 6 7 8 9. சோ மொத்தம் எத்தனை இருக்குன்னா 10 பாயிண்ட் இருக்கு. அந்த 10ல இந்த நடுவுல வர்றது எதுனா 5. ஏன்னா 1 to 0 கவுண்ட் பண்ணா 0 to 10ல இந்த நடுவுல இருக்கிறது 5 and 6. அப்போ அந்த 5 and 6க்கு நடுவுல இருக்கிறதா என்னன்னா இட்ஸ் a மீடியன். அதாவது மீடியனா இந்த டொமைன்ல 5க்கு இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் a மீடியன். மீடியன் அது மீடியனா அந்த டொமைன்ல நடுவுல இருக்க அந்த 2 பாயிண்ட், ஒரு பாயிண்ட் தான் நேரா லைன் போட்டுடலாம். அதுக்கு நேரா இருக்கிறது வேல்யூ தான் f of x வந்து மீடியன். சப்போஸ் அங்க 2 பாயிண்ட் இருந்தா அதுக்கு ஆவரேஜ் எடுத்து நடுவுல எனக்கு 5 and 6 இருக்கு, 2 பாயிண்ட் 0 இன்க்ளூட் பண்ணா. அப்போ வந்து என்ன செய்யணும், 5 and 6க்கு ஆவரேஜ் தான் 5.5. அதுக்கு நேரா நம்ம என்ன செய்யணும், டிரா பண்ணிடணும். சோ பாருங்க, இது ஃபர்ஸ்ட் இன்டர்வல், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எய்த், நைன்த், 10th. சோ அப்போ வந்து சாரி, அப்போ நமக்கு என்ன வரும்னா இங்க வரும். ஆக்சுவலா மீடியன்ங்கிறது இங்க வராது, 5 and 6க்குள்ள வராது. 5 and 6க்குள்ள வராது. ஓகே, நமக்கு ஆக்சுவலா மீடியனா இந்த நடுவுல இருக்க நம்பர் எக்ஸாக்டா 5. இங்க வந்து பாத்தீங்கன்னா 5. இதுக்கு நேரா இருக்க அந்த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்னன்னு சொன்னா மீடியன். மோடுனா என்னன்னா the maximum value of the probability function எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ்க்கு நேரா இருக்கோ அதுதான் நம்ம மோடுன்னு சொல்லுவோம். அதாவது இங்க மேக்ஸிமம் வேல்யூ எங்க இருக்கு, எங்க ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்னா இங்க இருக்கு. So this is the mode of the distribution function. So இதுதான் நம்ம என்னன்னா மோடு. மோடுனா the maximum value of the distribution function. மீடியன்னா நல்ல கவனிங்க, நம்மளுடைய கொடுத்திருக்க அந்த எக்ஸ் டொமைன் நடுவுல இருக்க பாயிண்ட் சூஸ் பண்ணி அதுக்கு நேரா வர அந்த வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன். மீன் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆவரேஜ் வேல்யூ. நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நமக்கு தெரியும். the total value of the function divided by the number of interval. அதை டிவைட் பண்ணா நமக்கு என்னன்னா மீன். அது எங்க வேணாலும் வரலாம். பட் இது மூணுமே ஈக்குவல் எங்க ஈக்குவல்னா நம்மளுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஏன்னா நம்மளுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நம்மளுடைய நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் it is distributed symmetrically about the minus infinity to plus infinity. அப்போ வந்து எனக்கு ஆவரேஜ் வேல்யூயும் இங்கதான் இருக்கும். அதாவது ஆவரேஜ் வேல்யூனா மீனும் இந்த இதில் தான் இருக்கும் ஆஃப் த ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the median. மீடியனும் பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கும். அதாவது எங்கன்னா the median should be ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டொமைன்ஸ் வந்து இங்க பாசிட்டிவ் 0 to infinity, இந்த பக்கம் 0 to minus infinity. அப்ப மீடியனும் இங்கதான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the mode. எனக்கு the maximum value of the function எங்கன்னா again the center. So மோடும் பாத்தீங்கன்னா இங்கதான் at the center of the value. அப்போ the mean, median, modes are equal அப்படின்னு சொல்லிட்டேனே, அது either Gaussian distribution or the normal distribution. அது மட்டும் நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the standard deviation. The standard, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மீன் 0-ஆ இருக்கும், பட் standard deviation not 0. The standard deviation
என்ன வரும்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இட் இஸ் ரெப்ரசன்ட் பை த சிம்பல் சிக்மா. இது என்ன சொல்லுவாங்கன்னா டிட்டர்மைன் த ஸ்ப்ரெட், determine the spread about the mean. அதாவது என்னன்னா இங்க இருந்து அந்த சென்டர்ல இருந்து இந்த மீன்னா இங்க இருக்கு மியூ சென்டர்ல, இதுல இருந்து என்னுடைய டேட்டா பாயிண்ட் எவ்வளவு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு சென்டர்ல இருந்து. அதாவது எங்க இந்த சிக்மா வேல்யூ வரும்னா இதனுடைய ஃபுல் ஹைட், அதாவது ஃபுல் வித் ஹாஃப் மேக்ஸிமம். இந்த மேக்ஸிமத்துல ஆஃப் எடுத்துக்கணும். இதனுடைய ஃபுல் வித் ஆஃப் மேக்ஸிமம், அதோட ஃபுல் வித்ல ஜஸ்ட் சிக்மா ஆஃப். சோ இந்த வேல்யூ தான் நம்ம என்ன சொல்றோம், த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதாவது த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதை குறிக்குதுன்னா த டேட்டா பாயிண்ட்ஸ் ஹவு இட் இஸ் டீவியேட்டட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃப்ரம் த மீன். இந்த இதை சொல்றது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் a distribution from the mean. சோ அதுதான் பாத்தீங்கன்னா இட்ஸ் a standard deviation. அதை எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவோம்னா from the variance. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த வேரியன்ஸ் இஸ் a standard deviation. யூசுவலா இந்த கர்வ் என்னன்னு சொல்லுவோம்னா பெல் ஷேப்டு கர்வ். சோ இத வந்து என்ன சொல்லணும், ஒரு பெல் மாதிரி இருக்கு பாருங்களா, நம்ம கோவில் மணி மாதிரி இருக்கு. அதனால இதை வந்து என்னன்னு சொல்லணும்னா பெல் ஷேப்டு கர்வ். கோவில்ல இருக்க மணியை தொங்க விட்டா எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி இருக்கு, பெரிய பெல்னு வச்சுங்க. அப்படின்னா அந்த கர்வு தான் என்னன்னு சொல்லுவோம்னா பெல் ஷேப்டு கர்வ். இதெல்லாம் வந்து கீ ப்ராப்பர்ட்டிஸ் அபவுட் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். யூசுவலா வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் 1 மார்க்ல கேட்கலாம். எப்படி கேட்கலாம்னா ஃபார் த ஸ்பெஷல் கேஸ், suppose this is the random variable is at the normal distribution with the mean 0, the standard deviation 1. What is the standard normal distribution கேட்கலாம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலானா the probability distribution density function of the random variable z equal to என்ன எழுதணும், 1 by formula தெரிஞ்ச ஃபார்முலா 2 pi sigma square root the exponential of minus the z minus mu. அதனுடைய வேல்யூ ஆஃப் த ரேண்டம் வேரியபிள் ஹவு மச் இட் இஸ் டிவைடட் ஃப்ரம் த மீன், அதான் z மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் பை 2 சிக்மா ஸ்கொயர். இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா எனி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் த ஃபர்ஸ்ட் நம்பர் எதை குறிக்குன்னா மீன், த செகண்ட் நம்பர் என்ன குறிக்குன்னா இட் இஸ் ஸ்டாண்டர்ட் த வேரியன்ஸ். அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா 1 சொல்லிட்டாங்க, பட் மீன் 0 சொல்லிட்டாங்க. therefore for the given normal distribution such that the mean is 0, the standard deviation, the variance is 1, that should be equal to square root of 2 pi sigma square. The sigma square is nothing but the variance of x, or sigma equal to the standard deviation equal to the square root of the variance. இது மறந்துடாதீங்க. அப்போ square of the standard deviation இங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா or the variance that's equal to 1. So 1 square is equal to 1. The exponential of minus z of the mean is always 0 for this normal distribution. Z minus 0 whole square by 2 sigma square. அப்போ sigma square வந்து இங்க 1, so 1 square. இங்க not 21, 1 square, do dot 1 square. அப்போ for the given condition என்னுடைய normal distribution equal to 1 divided by square root of 2 pi the exponential of minus z square divided by 2. That's it. So this is our standard normal distribution. இதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இதுலயும் நமக்கு என்ன கேட்க சான்சஸ் இருக்குன்னா the moment generating function ஒன்று கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நான் மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணது, அதுல இருந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட், த செகண்ட் மொமெண்ட் அண்ட் தென் இது எப்படி கால்குலேட் பண்றது அதை பார்க்கலாம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு. அதாவது இது கேட்பாங்களான்னு தெரியல, பட் ஸ்டில் we need to know. என்ன கேட்கிறாங்கன்னா consider the normal distribution having the density function. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன செய்யறேன்னா example normal distribution density function
the f of the x is a random variable with the mean mu with the variance sigma square that should be equal to 1 by the square root of 2 pi the variance the exponential of minus 1 by 2 the deviation of the random variable x about the mean mu whole square by the sigma square. இங்க என்ன கேட்டாங்கன்னா let the g of the random variable x equal to x minus mu, where x is a normally distributed random variable, where x is the normally distributed random variable, normally distributed random variable with the mean mu and variance என்ன இருக்குன்னா sigma square. Find the moment generating function for x minus mu. என்ன கேட்டாங்கன்னா find moment generating function for the x minus mu. So what do you mean by moment generating function? நல்லா கவனிங்க. Moment generating function அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா அதை நான் சொல்லிடுறேன். moment generating function எப்படி கால்குலேட் பண்ணணும்னா the m of the random variable x of t some parameter t equal to the e average value of the exponential of t minus the given x minus mu. So the given x minus mu. So that's it. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா the average value of this exponential t x minus mu. That is a moment generating function. What do you mean by that moment generating function? ஏன்னா நமக்கு என்னன்னா average value ஈஸியா டைரக்டா கண்டுபிடிக்கலாம். The average value of x equal to நம்ம என்ன சொல்லணும்னா integral of the x time f of x dot dx. So this is the first moment. இந்த average value mean தான் என்னன்னு சொல்லணும்னா the first moment of the random variable x. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the second moment is a variance. அதாவது இது எப்பவுமே என்னன்னா first momentன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா the e of x square minus e of x whole square. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லணும் the variance of the random variable x. இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா second moment. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்த உடனே ஒரு ஃபங்க்ஷன் கர்வ்ல என்னன்னா மீன் கண்டுபிடிப்போம். அந்த மீன் தான் நம்ம என்ன சொல்லணும் ஃபர்ஸ்ட் மொமெண்ட். The second moment is the variance. So அப்ப இத ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னா we need to know the moment generating function. இது தெரிஞ்சிட்டாலே போதும் நம்ம என்னன்னா the first moment என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், second moment என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். So அந்த first moment எப்படி கண்டுபிடிப்போம்னா the derivative of the moment generating function, அதாவது the mean x minus mu that should be equal to the derivative of the d by dt of the moment generating function. அதே மாதிரி the second moment அதாவது the variance. So variance வந்து பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பானா that is the second moment e of x minus mu the square second moment அது variance னு சொல்லுவோம். So அது வந்து பாத்தீங்கன்னா it's a second derivative of the moment generating function. Maybe இது கேட்பாங்களா என்னன்னு தெரியல. Still we need to know what is the second moment, what is the third moment. இதெல்லாம் நமக்கு தேவை. நமக்கு second moment வரையும் தெரிஞ்சா போதும். For example நம்ம Gaussian distributionக்கே பார்க்கலாம் whether it is giving correct answer or not. So first நம்ம என்ன செய்யறோம்னா the moments, the central moment generating function என்ன கால்குலேட் பண்ணலாம். So the
function for the central moment is நமக்கு என்ன வரும்னா the moment generating function for the random variable with the parameter t that should be equal to e of the exponential of t நமக்கு எதுக்கு கால்குலேட் பண்ண சொல்றீங்கன்னா x minus mu. So there is a moment generating function x minus mu க்கு கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. Okay, this should be equal to நமக்கு உள்ளார என்ன இருந்தாலும் சரி நமக்கு சேம் ஃபார்முலா தான். என்னன்னா integral இந்த லிமிட் வந்து the random variable goes from minus infinity to plus infinity for the case of normal distribution. Thereby the f of x இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா exponential of t x minus mu இது கொடுத்திருக்க இந்த உள்ளார அதாவது ஈக்கு உள்ளார கொடுத்திருக்கிறது யூஸ்வலா this into f of x dot dx இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த e அதாவது இந்த average or expectation value of any quantity we can use this formula. அப்போ நமக்கு என்னன்னா minus infinity to plus infinity இங்க moment generating function சேம் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். So exponential of t x minus mu the f of x நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 by the square root of 2 pi sigma square the exponential of minus of x minus mu whole square by sigma square into dx. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா we can take the constant outside. So 1 by 2 pi sigma square square root வெளியில எடுத்துடலாம். உள்ளார என்ன இருக்குன்னா minus infinity to plus infinity exponential of t exponential of t x minus mu the exponential of minus of x minus mu whole square divided by sigma square into dx. அப்ப நம்ம என்ன செய்யலாம் we can just introduce the new variable ஏன்னா இங்க x minus mu ன்னு இருக்கு அதனால அது வந்து ஸ்கொயர் பண்ணா even it will be here அதனால நான் x minus mu we can take the new variable u. அப்போ நமக்கு dx என்ன வரும்னா the dx equal to ஏன்னா mean is a constant mu is a constant அப்ப dx by du equal to 1 right hand side u இருக்கிறதால or dx equal to du. So அப்பனா நம்ம we can just rearrange the given integration like this integral limit வந்து பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள் பாத்தீங்கன்னா minus infinity plus infinity இது மாறாது நீங்க லிமிட் கூட போட்டு பாருங்க when x goes to plus infinity the u goes to plus infinity இங்க infinity plus infinity சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எனக்கு u வந்து பாத்தீங்கன்னா plus infinity அதே x goes to minus infinity நமக்கு u என்ன வரும்னா it is minus infinity இங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க minus infinity லிமிட் மாறாது அப்போ நமக்கு என்ன வருதுன்னா the exponential of t u the exponential of minus of இது வந்து பாத்தீங்கன்னா u square by sigma square into dx இங்க வந்து ரெண்டு எக்ஸ்போனன்ஷியல் சோ அத ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா we need to sum it அப்ப நமக்கு என்ன வரும்னா 1 by the square root of 2 pi sigma square is sitting outside integral of minus infinity to plus infinity. Suppose if you are multiplying the two exponent, the base is same. The power வந்து sum பண்ணிக்கணும் tu minus u square by 2 sigma square into du. இப்ப என்னன்னா நமக்கு இந்த இன்டெகிரேஷனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் காமனா நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 1 by 2 pi sigma square square root integral minus infinity plus infinity நாம என்ன செய்யலாம்னா we can take 1 by 2 sigma square commonly outside அப்ப உள்ளார என்ன வரும்னா இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 t u sigma square minus u square into du. இப்போ வந்து இதுக்கு இன்டெகிரேஷன் நமக்கு எப்படி பண்ணலாம்னா by completing the square method. So அதுக்கு இது மெத்தட் என்ன சொன்னா by completing the square. பட் என்னன்னா எனக்கு கவுசியன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எனக்கு என்ன தெரியும்னா the integral minus infinity plus infinity exponential of minus x square dot dx for the case of Gaussian distribution this is equal to 1. Suppose if the probability distribution function
for f of x distributed from the left hand side as well as right hand side symmetrically about the mean in the total area, அதுதான் total probability, that total probability goes to 1. அப்ப நான் என்ன செய்யணும்னா we need to have something square, அதான் complete square. பட் இங்க அந்த மாதிரி இல்ல, something whole square இல்ல. அப்போ அதுக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் பண்ணதுக்கோசரம் என்ன செய்யறேன்னா அதை வந்து கொஞ்சம் லைட்டா மாடிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். 2 pi sigma square integral minus infinity to plus infinity. நமக்கு என்ன இருக்குன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் ஒரு மைனஸ் சைனை வெளியில் எடுத்துக்கலாம், 1 by 2 sigma square. அப்போ u square minus 2tu sigma square into du. இதை வந்து நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்ல எழுதுறதுக்கோசரம் நான் என்ன செய்யறேன்னு பாருங்க. இட் will be simple only. minus infinity to plus infinity exponential of 1 by 2 sigma square. இது கூட சம்திங் நான் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணா it will become complete square. அதாவது the u square minus பாருங்களா, இது a square minus 2ab அந்த ஃபார்முலா இருக்கு. அப்போ b ஸ்கொயர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா it is sigma power 4 t power 4. பாருங்க, a square u square, this is a b square 2ab கரெக்டா சென்டர்ல வந்துருச்சு. பட் நான் இதை ஆட் பண்ணதால ஒரு டேர்ம் சப்ராக்ட் பண்ணும். என்ன டேர்ம்னா எந்த டேர்ம் நான் ஆட் பண்ணணும் அதே டேர்ம் சப்ராக்ட் பண்ணும். தட்ஸ் இட் இன்டு du. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் நம்ம என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட்ல எழுதிக்கலாம். அப்போ 1 by 2 pi sigma square square root. நான் வந்து என்னன்னா இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் இந்த முன்னாடி இருக்க ஓகே இருங்க மைனஸ் infinity plus infinity exponential of minus 2 sigma square. இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் மட்டும் கம்பைன் பண்ணா a minus b என்ன இருக்குன்னா sigma square t square whole square. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, a square 2ab plus b square. ஆக்சுவலா என்னன்னா இது இந்த t power 4 வரக்கூடாது, t square. அப்போ இங்க வந்து என்ன வரும்னா வெறும் t தான், வெறும் t. இப்போ ஸ்கொயர் பண்ணி பாருங்க, a square u square plus b square வந்து sigma power 4 t square plus 2ab கரெக்டா வந்து சாரி minus 2ab கரெக்டா வந்துருச்சு. இன்ட்டு the exponential இன்னொரு டேர்ம் இருக்கு இங்க, ஆனா முன்னாடி ப்ரீ ஃபேக்டர் என்ன உட்காந்துருக்குன்னா minus 1 by 2 sigma square. அதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 by 2 sigma square ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மீதி என்ன வரும்னா sigma square t square. ஆக்சுவலா இது என்னன்னா t square, ஏன்னா இங்க என்ன ஆட் பண்றோமோ அதே இதை சப்ராக்ட் பண்ணும். அப்ப sigma square அது வந்து என்ன கிளியரா எடுத்துக்கீங்க, not t power 4, this is t square. This is the method of completing square. இது வந்து என்னன்னு சொல்லுவோம்னா இந்த மெத்தட் வந்து என்ன சொல்லுவோம்னா மெத்தட் ஆஃப் கம்ப்ளீட் ஸ்கொயர். அது வந்து சம்டைம் இன்டகிரேஷன் வந்து நமக்கு சால்வ் பண்ண முடியாத ஒரு, ஆனா ஏதோ ஆட் பண்ணா இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர்னு எழுத முடியும்னா we can use the complete square of method. maximum probability distribution as well as the quantum mechanicsல பாத்தீங்கன்னா எங்க வரும்னு கேட்டீங்கன்னா when we are finding the standard அதாவது the delta uncertainty principle ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த completing method of square வரும் into du. ஓகே, அப்போ நம்ம என்னன்னா this is independent of the integrating factor u, அதை வெளியில எடுத்துக்கலாம். அப்போ the exponential of 1 by t, the sigma square, the t square 1 by 2 pi sigma square square root integral minus infinity plus infinity the exponential of minus 1 by t 2 sigma square u sigma square t whole square into du. பாத்தீங்கன்னா இங்க வந்து random variable is now it is turned into u. Still again it is a same Gaussian distribution function. That means normal distribution. Now what is the total probability? The total probability of this distribution function இங்க வந்து பாத்தீங்கன்னா u equal to x minus mu எடுத்துக்கிட்டேன். அப்ப u is a random variable. அப்போ the total distribution the total area under the curve always the total probability வந்து பாத்தீங்கன்னா it is goes to 1. அப்ப இதனுடைய வேல்யூ என்னன்னா it is equal to 1. That is integration. Integration of minus infinity to plus infinity. We are
integrating the whole total probability. இது வந்து continuous probability. அப்போ this is the probability distribution function in the new random variable f of u. அப்போ இதனுடைய வேல்யூ 1 தெரியும். Therefore the moment generating function என்ன வரும்னா the moment generating function that should be equal to the mx of the t is a parameter that should be equal to exponential of the sigma square t square by 2. Is it sigma square or sigma power 4? நமக்கு என்ன வந்துச்சு? Sigma power 4. Am I right? Yes. Oh, sigma square ஒரு sigma square cancel ஆயிடும். இங்க உள்ளார விட்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ரீ ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது உள்ளார yeah, right. This is right. This is the moment generating function. Once இது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா we can easily solve the mean. The first central moment. The first central moment is a mean. நமக்கு என்ன வரும்னா the e of the x minus mu that should be equal to the derivative of the central moment with respect to the parameter t. That should be equal to e of sigma square t square by 2 at t equal to 0. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா the mean. இப்ப நீங்க இந்த டெரிவேட்டிவ் எடுத்து இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா the mean goes to 0. அதாவது நீங்க இந்த டெரிவேட்டிவ் எடுத்து பாருங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் த டெரிவேட்டிவ் எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2. அதுக்கப்புறம் இந்த t பொறுத்த மேல இருக்க ஆர்குமெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் பை 2 இன்டு 2t வரும். at t equal to 0. t equal to 0 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா t is in multiplication, so the mean is 0. So this is true. ஏன்னா mean is 0 for the case of in the case of the normal Gaussian distribution or our normal distribution function. அது நமக்கு தெரியும். The second central moment எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா second central moment எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா the e of x minus mu whole square equal to the second derivative of the central moment. அது வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா that should be equal to e by dt square of the exponential of the sigma square t square by 2 at final ரெண்டு டெரிவேட்டிவ் எடுத்து t equal to 0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா என்ன கிடைக்குன்னா டெரிவேட்டிவ் இட் இஸ் சிம்பிள். உங்களுக்கு it is sigma square. It will give the variance. So the second central moment it is equal to the variance. அதே மாதிரி we can calculate the third central moment, the third derivative. அதே மாதிரி fourth derivative. இது வந்து பாத்தீங்கன்னா it is about the Gaussian distribution function or the normal distribution functions. So I think I want to stop here. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம். இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம், we can wind up this session. Maybe in 1 or 2 classes, maybe 1 class போதும்னு நினைக்கிறேன்.